ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எப்படி தான் சார் தமிழ்நாட்டுக்குள்ளார கஞ்சா வருது? ஏன் இந்த கஞ்சா போலீஸால முழுமுற்றாக ஒழிக்க முடியாதாங்க? இந்த கஞ்சா ஒரு குறிப்பிட்ட அது இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான்றதுலாம் கிடையாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அரசு வந்தாலும் கஞ்சா புழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 564 கிலோ கஞ்சா பிடிபட்டது அரை டன்னோட 64 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்கு. அப்போ எத்தனை டன்னு போயிருக்கும்? இவ்வளோலாம் சென்னைக்குள்ள பிடிபடலைன்னு நினைக்கிறேன். சென்னைலாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. கோவை தான் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு. அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கவங்கலாம் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பசங்களை கோவைக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு நல்ல பையனை கோயம்புத்தூர் காமிச்சிட்டா அக்யூஸ்டா தான் வரான் வெளியே. இப்படி கோவை ஆயிப்போயிடுச்சு. எஸ்பி சொல்றாரு, ஐபிஎஸ் சொல்றாரு, எல்லா வகையிலுமே கஞ்சாவை கொண்டு வந்துடுறாங்க. மஞ்சள், மிளகாய், எல்லா பொருட்களும், மல்லிகை பொருட்களில் கூட நடுவில் உள்ள வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது பிடிச்சது எல்லாமே கை, கால், கழுத்து, உருவம் தான் பிடிச்சணும். முக்கியமான தலை என்ன பிடிக்கல. இது எல்லாம் ஆந்திராவில் இருக்குன்ற. மும்பையில் மகாராஷ்டிரா போலீஸார் டிசம்பர் 22ஆம் தேதி அப்துல்லா காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய்க்கு அவர்கிட்ட போதை. அந்த பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அவரை பிடிச்சி அவர்கிட்ட தான் வாங்கினாருன்றதை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ அவரை மராட்டிய மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போட்டு விசாரிக்கும் போது அவருக்கு கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் மட்டுமே 3 போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் அவர்கிட்ட இருக்கு. என்ன சார், ஏதோ மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. 55,88,00,000 ரூபாய்க்கு உண்டான போதைப் பொருட்களை பெங்களூர்ல 3 தொழிற்சாலையில கைப்பற்றலாம். கஞ்சாவை கிலோ 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். பழங்குடியினர்கிட்ட 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தனித்தனியாக பிரிச்சுட்டு 5 கிலோ 1, 1 கிலோ 1, 2 கிலோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல பார்சல் பண்றாங்க ஒரு வீட்டில் வச்சு. ரேணுகா கிட்ட மாட்டினது எவ்வளோன்னா 56 கோடி ரூபா போதைப் பொருளை ரேணுகா கிட்ட கைது. அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது 24 இங்க நடக்குது, 22 அப்துல் காதர் அங்க அரெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து, இது எல்லாம் தனித்தனி கதை. ஆந்திரா, கர்நாடகா, கோயம்புத்தூர், மும்பை, அது இல்லாம திருவள்ளூர், திருத்தணி, வாணியம்பாடி, இப்படியே நேரம் இலங்கைக்கு போறதுக்கு ராமநாட்டில் இப்ப எல்லா இடத்துலயும் பிடிக்கிறாங்க. அப்போ இதோட ஹப் பெங்களூரு. சனிக்கிழமை சென்னை டு திருத்தணி போயிட்டு இருக்க ட்ரெயின் சோலாப்பூரை சேர்ந்த சுராஜ் அந்த ஏறி இறங்குற இடத்துல அந்த கம்பி நடுவில் இருக்கலாம், அது பக்கத்துல போய் உட்காந்துருக்கான். திருவாலங்காட்டில் ஒரு குரூப் ஏறி மது, கிளாஸ், சைட் டிஷ், வாட்டர் பாயில் எல்லாம் வாங்கிட்டு அதே ரயில் பெட்டியில குடிக்கிறாங்க. போன்ல கானா பாட்டு போடுறாங்க. அப்போ ஒருத்தனும் உள்ள இருந்து ஒரு பெரிய கத்தி எடுக்கிறான், பட்டா கத்தி. இதை அவனுங்களுங்களே ஒருத்தனை வீடியோ எடுக்க வைக்கிறான். மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட்டா இன்ஸ்டால அப்லோட் பண்றான். ஆல்ரெடி இவர்கள் கஞ்சா போதை வேற, அது இல்லாம மது போதை வேற. அவன் என்ன போனா, இவங்க போதைக்கு தலையனே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஷையில போங்கடான்னு சொல்லிட்டு போனா கூட அவன் கெட்ட வார்த்தையில ஏதாவது அப்ப இறங்கி வெளியே வந்து இறங்கடான்னு சொல்லி இறங்கி ஒருத்தர் பையனை வீடியோ எடுக்க வச்சுட்டு 2 பசங்க கத்தி எடுத்து நிராயுத பாணியா இருக்கிற மொழி தெரியாத ஒருத்தர் கண்ணா பின்னான்னு உடல்ல எல்லா இடத்துக்கும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், சமீப நாட்களாக இந்த தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை நிறைய பார்க்குறோம். அதாவது சென்னை, திருத்தணி, திருச்சி, ராமநாதபுரம் இப்படிங்கிற இடங்களில் கஞ்சா புழக்கம் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த ராமநாதபுரத்தில் ஒரு 500 கிலோவுக்கு மேலே கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி நாளிதழில் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் தலைவி, அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க, அவங்கள பிடிச்சிருக்காங்கலாம் செய்தியெல்லாம் வந்திருக்கு. குறிப்பாக அவங்க மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் கஞ்சா வருதுங்கிற செய்தியையும் அதில் சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு கஞ்சா எப்படி தான் சார் வருது, என்ன தான் போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். கடந்த ஒரு 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மண்டபத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை
564 கிலோ ஆரம்பித்து வாணியம்பாடி, திருச்சி, கோவை, அப்படியே திருவள்ளூர், திருத்தணி, இப்படி போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கஞ்சா அப்படின்றது இல்லாமல் புதுடெல்லியில் கூட கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. நியூ இயர்க்காக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது புதுடெல்லியில் கூட நேற்று 6 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. புதுடெல்லியே தான் அப்படின்னு இல்லாதனா மாநிலம் தழுவி கஞ்சா வந்து புழக்கத்தில் இருக்கு. நாடு தழுவி இருக்கு. ஆமாம் ஆமாம், நாடு தழுவி இல்லை, மாநிலம் தழுவி, அதான் நாடு தழுவி இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சில பேர் அங்கே வசிக்கிற இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பாலிமேலா அப்படின்னு ஒரு ஊரும், சித்ரகோண்டா அப்படின்னு ஒரிசா மாநிலம், அதான் புவனேஸ்வர் ஒரிசா அதை உள்ளே இருக்கிறது. அங்கேருந்து வந்து கஞ்சாவை கிலோ 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க பழங்குடியினர்கிட்ட இருந்து. கிலோ 5000 ரூபாய்க்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 2 நாட்களுக்கு முன்னாடி 3 போதை தொழிற்சாலைகள் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிச்சது யாருன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தோட போதை தடுப்பு பிரிவு போலீஸார் பெங்களூருக்குள்ளே வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆந்திராவிலையும் இப்போது 564 கிலோ 23ஆம் தேதி மண்டபம் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டிலேருந்து பிடிக்கும்போது எஸ்பி என்ன சொல்கிறார், கோஸ்ட் கார்டு எஸ்பி அவங்க எல்லாருமே இதை கொண்டு வந்து தம் பண்ணிடுறாங்க ஒரு வீட்டில். எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவான நேரம் இருக்கோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கைக்கு கடத்தி அங்கேருந்து அங்கே சிறிய பாக்கெட்டாக உருவாக்கி, அதாவது எஸ்பி சொல்கிறாரு, ஐபிஎஸ் சொல்கிறாரு, எல்லா வகையிலையுமே கஞ்சாவை கொண்டு வந்துடுறாங்க. மஞ்சள், மிளகாய், எல்லா பொருட்களும், மல்லிகை பொருட்களில் கூட நடுவில் உள்ள வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கஞ்சா ஆயில் வரைக்கும் வந்துருச்சு போல இருக்கே. கஞ்சா ஆயில் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இன்னும் கஞ்சா ஆயில் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பிடிக்கல. இதில் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் என்னன்னு கேட்டால், பரவலாக இவ்வளோலாம் சென்னைக்குள்ளே பிடிச்சாங்களான்னு தெரியல, பிடிபடலைன்னு நினைக்கிறேன். பிடிபடலையா, அது நம்ம பார்வைக்கு வரலையா அப்படின்றது ஒரு கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் இன்னைக்கு ஒரு 4 மாநிலத்தையே உழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் தாதாவாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. காடே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு 28 வயது பெண் பெங்களூரில் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்காங்க. பாருங்கள், ஐடி நிறுவனத்தில் யார், ஒரு போதைப் பொருட்களோட ஹோல்சேல் வியாபாரி வந்து பணிபுரிந்திருக்காங்க. எவ்வளோ உயரத்தில் வச்சாலும் போதைப் பொருட்களுக்கு உண்டான தொழிலில் இறங்கிடுவாங்கன்ற வருமானங்கள் மாதம் முழுவதும் வேலை பார்த்து 60,000 70,000 சம்பாதிக்கிறது எவ்வளோ இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பொருளை கை மாற்றி விட்டுட்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த ரேணுகான்றவங்க இறங்கியிருக்காங்க. 28 வயசு தான் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் சூட்சமத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மண்டபம் பக்கத்தில் வில்லேஜ், மண்டபம் பகுதியில் இருக்க ஒரு 2-3 வில்லேஜ் உள்ளெல்லாம் போகும்போது ஒரு விற்பனையாளரை மட்டும் தகவல் வந்திருக்கு போதை தடுப்பு காவல்துறைக்கு. அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த 24 ஹவர்ஸில் அவர் ஒரு வீட்டிலேருந்து போயிட்டு இவங்களுக்கு கைப்பற்றினது 564 கேஜி, 564 கேஜி. ஆனால் எஸ்பி என்ன சொல்கிறாரு, இவங்க இங்கே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எப்படி விதவிதமான பேக்கிங்கில் போகுது அப்படின்னும் போது எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு சூழ்நிலை அமையுதோ அந்த டைமில் ஒரு பார்சலாக வந்து, அப்போது பிடிபட்டது 1/2 டன்னுக்கு மேலே. ஆமாம், 1/2 டன்னோட 64 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ எத்தனை டன்னு போயிருக்கும் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். எத்தனை டன் போயிருக்கும், ஆனால் பிடிச்ச வரைக்கும் லாபம். அப்போது அவர் சொல்கிறாரு, இது பிடிச்சது எல்லாமே வந்து கை, கால், கழுத்து, உருவம் முகத்தை தான் பிடிச்சணும், முக்கியமான தலை என்ன பிடிக்கல, இது எல்லாம் ஆந்திராவில் இருக்குன்றார். இந்த சம்பவம் 24ஆம் தேதி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. 23, 24 ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அனைத்து ஊடகங்கள்லேயும் வருது. தமிழ்நாட்டில் ஒரு 564 கிலோ கஞ்சா பிடிப்பட்டது. இது பெருசாக நம்ம கிட்ட பேசப்படலை. 24ஆம் தேதின்ற போது மறுநாள் கிறிஸ்மஸ்ன்றனால அடிபட்டு போயிடுச்சு. இது அடிபட்டு போயிடுச்சு. கட் பண்ணுங்க, படத்தில் வர மாதிரி இங்கே கட் பண்ணுங்க. அப்புறம் கதையில் ட்விஸ்ட்டு வேற ஒரு இடத்துல.
மும்பையில் மகாராஷ்டிரா போலீஸார் வந்து ஒரு நபரை கைது செய்கிறாங்க. 22ஆம் தேதி, டிசம்பர் 22ஆம் தேதி அப்துல்லா காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ண உடனே அவர்கிட்ட போதைப் பொருள் வந்து கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய்க்கு அவர்கிட்ட போதைப் பொருள் இருக்கு. அதோடைய வேல்யூ மட்டுமே 1,00,00,000 மேல. இப்போ காவல்துறையில் நீங்க சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்டுருவாங்க. கஞ்சா கேஸ்னா இந்த ஸ்டேஷனுக்கு தள்ளி விடுங்க, அவங்க டிவிஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி இருக்கு. இத்தனை கிராமில் இவ்வளோ போடணும், இத்தனை கிராமில் இத்தனை செக்ஷன். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளர் ரைட்டர் வேணும் இதுக்கெல்லாம். அப்போ பெரும்பாலும் எனக்கு தெரியும் சென்னையில் எந்த ஸ்டேஷனில் கஞ்சா அதிகமாக போடுவாங்க, மற்ற எந்த ஸ்டேஷனில் பிடிச்சாலும். அதாவது இந்த கவுண்டமணியும் பார்த்திபன் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, பார்ட்னர் அந்த கிளவியை கற்பழித்த கேஸும் அந்த தாலி அறுத்த கேஸும் பார்ட்னர் பேரில் எழுதுங்கன்ற மாதிரி இந்த கஞ்சா வந்து ஒரு குறிப்பிட்ட, அது வந்து இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான்றதுலாம் கிடையாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அரசு வந்தாலும் கஞ்சா புழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூட நீங்க சென்னைக்குள்ள நீங்க பெருசா பிடிக்கல இல்ல, சென்னைக்குள்ள வரலையே, வெளியே பார்வைக்கு வரலையே. இப்போ இதே 22, 23ஆம் தேதி வாக்கில் வந்து திருத்தணியில் ஒரு கஞ்சா பிடிபடுது. பிடிப்பட்ட உடனே கஞ்சா நபர்கள் 2 பேர் பிடிபடுறாங்க. அவங்க கிட்ட மாத்திரைகளும் பிடிபடுது. ஒரு 30 போதை மாத்திரைகள், 300 போதை மாத்திரைகள் கிட்ட பிடிபடுது. 300 சொச்சம் போதை மாத்திரைகள், அப்புறம் கொஞ்சம் கஞ்சாவும் பிடிபடுது. அப்போது அந்த பசுமை அமைப்புலேருந்து சௌமியா அன்புமணி வந்து அப்போ போயிட்டு கஞ்சாவை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு பேசிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், பேசிட்டு இது நடந்து இந்த சம்பவம் நடக்குது. இப்போ கஞ்சா எஃப்ஐஆர்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அந்த ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிஸ்ன்றது ஒரு ரொம்ப பெருசு. ஏன்னா தனி சட்டம் NDPS. அது எத்தனை கிராம் போடணும், அதான் சொன்ன மாதிரி தான், பார்ட்னர் பேரில் போடுங்க, அவர் பேரில் போடுங்க, இப்படி கொஞ்சம் எடுத்து வைங்க, கொஞ்சம் சேப்புக்கு எடுத்து வைங்க, இதெல்லாம் வந்து நடக்கிறோம் வச்சுங்க. இப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த போலீஸார் வந்து மும்பையில் பிடிக்கிறாங்க அப்துல்லா காதரை 22ஆம் தேதி. பிடிச்ச உடனே அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போன உடனே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கிட்ட, மகாராஷ்டிரா மாநிலத்தோட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கிட்ட அவரை கைதியை ஒப்படைக்கிறாங்க. அப்துல்லா காதர் என்கிட்ட 1.5 கோடிக்கு மேலே வேல்யூன்னு. அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தோட போதை தடுப்பு பிரிவு வந்து அவரை பிடிச்சு நீ எங்கே இருந்து வாங்கின அப்படின்னு அவரை பர்ச்சேஸ்க்கு கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை, நான் அந்த மாதிரி நான் அவர் ஒத்துக்கலை, அவரை எப்படி ட்ரீட்மெண்ட்டில் விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த அப்துல்லா காதரை பிடிச்சோன்னே எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், நான் வந்து பெங்களூரில் ஒரு இடத்துல வாங்குறேன்றார். அப்போ ஒரு இடத்துல வாங்குறது யாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா பேலக்கான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அப்படின்னு ஒரு நபர். அந்த பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அவரை வந்து பிடிச்சி அவர்கிட்ட தான் வாங்கினாருன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ அவரை வந்து மராட்டிய மாநில போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போட்டு விசாரிக்கும் போது அவருக்கு கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் மட்டுமே 3 போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் அவர்கிட்ட இருக்கு. என்ன சார், ஏதோ மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. சிறு குறு குடிசை தொழில் மாதிரி அவங்க வந்து ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. நான் கதையும் சொல்லலை, நீ கற்பனை கதையும் இல்லை, அனைத்துமே செய்தித்தாள்களில் வந்தது. எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்கும்போது அடுத்த மாநில செய்தியில் வரும்போது அடுத்த மாநிலத்துக்கு ஒட்டினது நம்ம இருக்கோம், நமக்கு எப்படி வருது கஞ்சா அப்படின்றத நம்ம வேற ஆராயிரோம்ல. அப்போது கர்நாடக மாநிலம் பெங்களூர்லேயே 3 போதைப்பொருள் தொழிற்சாலையை முடக்கிறாங்க. பிடிச்ச உடனே இவங்களால கண்டுபிடிக்க தான் முடியும். அதாவது மராட்டிய மாநில போலீஸால கண்டுபிடிக்க தான் முடியும், இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேட் அவரை கைது பண்ணி இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. பட் இவங்களுக்கு தனி சட்டமும் இருக்கலாம், வித்தவரை வாங்கிட்டு போகலாம். பட் அவங்க லிமிட்டில் வந்து அதை சீல் வைக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து அவங்க வந்து மாநில போலீஸாரை அணுகணும்ல. அப்போ அடிக்க வைக்கும்போது அவங்க கைப்பற்றின பொருட்கள் மட்டும் 55,85,00,000 ரூபாய்க்கு உண்டான போதைப் பொருட்கள், மதிப்பிலான போதைப் பொருள். 55 கோடியா? 55,88,00,000 ரூபாய்க்கு உண்டான போதைப் பொருட்களை பெங்களூரில் 3 தொழிற்சாலையில் கைப்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட 59 கோடி. 59 கோடியை கைது செய்கிறாங்க. 59 கோடி பொருட்களை கைது செய்கிறாங்க. அங்கே அவர்கிட்டருந்து வந்து 4 பைக்கு, 2 காரு, XUV காரு,
வெர்சா காரு, இந்த இப்படி இருக்கும் காரு, சைடில் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸ்யூவி கார், இதெல்லாம் இந்த உபகரணங்கள்லாம் தனியாக கைது பண்ணுறாங்க. இந்த வழக்கில் இதை கைது பண்ணி இப்படி கைது பண்ணுறாங்க. இதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஐடி பெண் ஊழியர், அவங்க வந்து எப்படின்னு கேட்டால் அந்த நபரை எப்படி கைது பண்ணுறாங்கன்னா, ஐடி பெண் ஊழியர் இவங்களுக்கெல்லாம் எப்படி போதை சப்ளை பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, இந்த பெண் வந்து 2 டிரைவர் வச்சிருக்கு, ஒரு கார் வச்சிருக்கு, 2 இருசக்கர வாகனம் வச்சிருக்கு. ஒரு காருக்கு 2 டிரைவர்கள். ஒருத்தர் பேரு மதன்குமார், ஒருத்தர் பேரு நாகமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்காரங்க போல இருக்கே. ஆமா, நாகமுத்து தமிழ்நாட்டுக்காரனுங்க. இது என்ன பண்ணுது, பெங்களூருக்கு பக்கத்துல இருக்க பெங்களூர், ஆந்திரா மாநிலத்து, பெங்களூர்ல இருந்து ஆந்திராவுக்கு போயிடுது. சரக்கை வந்து இதே பிரசாத் கிட்ட தான் வாங்குது. சரி, யாரு, அந்த பிரசாந்த் பட்டேல் கிட்ட தான் வாங்குது. வாங்கி ஆந்திரா மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் இருக்க, விஜயநகரம் மாவட்டத்துக்குள்ள இருக்க எந்த இடம்னா பயங்கரப்பாவுப்பேட்டைன்னு ஒன்று ஊருக்கு, நரசிப்பப்பட்டினம்னு ஒரு ஊருக்கு, நரசிப்பப்பட்டினம்னு ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ஊர்னா சாலூர் அப்படின்வாங்க. இந்த 3 இடத்துக்கும் ஜங்ஷனில் கர்நாடகத்துலேருந்து பெங்களூர்லேருந்து அங்கே கொண்டு போயிட்டு எங்கள் ஆந்திரா மாநிலத்தில் அங்கே ஒரு வீடு பிடிக்குது. இந்த அம்மா எவ்வளோ புத்திசாலித்தனமாக இயங்குது ரேணுகா அப்படின்னா, 28 வயசு ஐடி ஊழியரில், சாஃப்ட்வேர் படிச்சிருப்பாங்கல்ல. அப்போது கர்நாடகத்தில் பர்ச்சேஸ் பண்ணி ஆந்திராவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே 2 ஸ்டாப் போடுது. ஓகே. ஒவ்வொரு மாநிலமாக போகும்போது தான் இதோட ஒரு நபர் தான் வந்து யார், முன்னாடி சொன்னல அப்துல் காதர், அவரு மும்பை. இப்படி போடும்போது அந்த அம்மா தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இது வந்து உயர் ரக கஞ்சாவை. அது என்ன சார், கஞ்சாலே உயர் ரக கஞ்சா. அதுதான் அதை பயன்படுத்தி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஏன்டா அது காவல்துறை சொல்கிறதுனால உயர் ரக கஞ்சான்றது வந்து அந்த தூசி நீக்கி ஹைலி பேக்டு சீல்டு பேக்கிங்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரேணுகா அவங்க கூட்டாளி, யார் அவங்க கூட்டாளின்னா, அவங்களுக்கு அதான் பிஏ, ரைட்டு லெஃப்ட்டு. டிரைவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், ரேணுகாவோட டிரைவரை சொல்லிட்டேன், மதன்குமார் நாகமுத்து. லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்காங்கல்ல, அதில் அந்த அம்மாவோட ரைட்டு வந்து சூர்யான்ட்டு வருது, லெஃப்ட் வந்து காளிதாஸ்னு ஒருத்தர். அப்போ பாருங்க, எல்லாம் தமிழ் ஆளுங்க. எப்படி தமிழுக்குள்ள வருது பாருங்க. இது காடே ரேணுகா தேவி, இது பேர் ரேணுகா. ஆமா. அப்போ இது வந்து பெங்களூர்ல இருந்து இது வந்து எப்படி ஆந்திராவில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வந்து நரசிம்மப்பட்டினத்தில் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் எப்படி இது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அந்த ஒடிசா முதல் சொன்னேன்ல பாலிமேலான்ற ஊர்லேயும் சித்திரகொண்டான்ற இடத்துலையும் 5000 ரூபாய்க்கு பழங்குடியினர்கிட்ட 1 கிலோ வாங்கிட்டு வந்து தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இவங்க தனியாக கிலோ கஞ்சா 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக பிரிச்சுட்டு மெயினாக கொண்டு வந்து இந்த 2 டிரைவர் நாகமுத்து இவங்க மூலியமாக கொண்டு வந்து ஆந்திராவில் வந்து, அதாவது தனித்தனி பொட்டலங்களா, விதமான பொட்டலங்கள், 5 கிலோ ஒன்று, 1 கிலோ ஒன்று, 2 கிலோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பார்சல் பண்ணுறாங்க ஒரு வீட்டில் வச்சு. பண்ணிவிட்டு ராஜநகரம்னு இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல ஆந்திரா பார்த்தீங்க. இந்த ராஜநகரத்தில் வந்து நேஷ்னல் ஹைவே, சரி, அந்த நேஷ்னல் ஹைவேல தேசிய நெடுஞ்சாலையில் தான் வந்து இவங்க போகிறது வழக்கம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் கஞ்சாவை கொண்டு போயிட்டு தனித்தனி பொட்டலங்களாக வச்சு இவங்க அப்படியே வேறு ஊருக்கு அனுப்புறது. அங்கேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இலங்கைக்கு அனுப்புறதுக்கு எங்கேருந்து எங்கே வருது பாருங்கள், பெங்களூர் டு ஆந்திராலேருந்து வந்து ஆந்திரா மாநிலத்திலேருந்து வந்து விஜயநகரம் மாவட்டத்தில் தங்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜநகரத்தில் ஒரு வீடு எடுக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே தேசிய நெடுஞ்சாலையில் கோயம்புத்தூரில் வந்து இவங்க ஒரு இடத்துல தம் பண்ணுறாங்க. ஓகே. கோயம்புத்தூர் போய் பிஸ்னஸ் சில்லற வணிகத்துக்கு தனியாக போகுது கோயம்புத்தூர். நீங்கள் நம்ம சென்னை இஸ் பெட்டர் தான் நம்ம சொல்லணும். ஏன்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லும் போது யதார்த்தத்தை சொல்லணும். தினசரி நாளிதழ் வாசித்தாலும் பப்ளிக் தான் வந்து நாளிதழில் வர செய்தி வந்து மறைக்கப்பட்டுதா எதுவுமே தெரியாது. நாளிதழில் வரது உண்மையாக எடுத்துப்பாங்க. ஒரு பத்திரிகையாளராக நாளிதழில் வராத செய்தி பல செய்தி தெரியும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்னைக்குள்ள கஞ்சா பெரிய அளவு புழக்கம்ன்றது கொஞ்சம் குறைவுதான். வியாபாரம்ன்றது கஞ்சா கம்மி தான். புழக்கம்ன்றது இருக்கலாம், தெரியாது. வியாபாரம்ன்றது கஞ்சா வந்து சென்னையில் இல்லை தான். அதுக்காக எங்கேயா ஒரு இடத்துல 1 கிராம் 5 கிராம் விற்றா 1/4 கிலோ பிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட காட்ட முடியாது. இது காலம் தொட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சென்னையில் கம்மியாயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மும்பையில் பணி செய்கிறவங்க எல்லாருமே மதுரை, திருநெல்வேலி, இந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாரும் பாம்பேயில் பேசுகிறாங்க. அப்போ அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், எங்கன்னா நான் மெட்ராஸின்னுவான். ஆமாம்,
நீ பம்பையில் இருக்க புல்லாக்காரனுக்கும் பையாக்காரனுக்கும் அகமதாக்காரனுக்கும் அந்த ஊருக்காரனுக்கும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கவனுக்கு போயிட்டு நீ மதுரை பக்கத்தில் இந்த ஊர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் அந்த ஊர், நெல்லைக்கு பக்கத்தில் அந்த ஊர், பாளையங்கோட்டைனா தெரியாது. அவனுக்கு மெட்ராஸ் தான், மெட்ராசி அப்படின்றது தான் பாலிசி. அவன் அங்கே தமிழன் கேட்கும்போது அந்த ஊரா, மெட்ராஸுக்கும் மதுரைக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான். இப்போ மும்பைக்கு போகிற இது குறைஞ்சி போயிடுச்சு. பெரும்பாலும் என்னென்னா வட இந்தியர்கள் எல்லா ஊருக்குள்ளேயும் வந்துட்டனால நீங்கள் மதுரை நெல்லையில் இருக்கவங்க படிப்புக்காக கோவை வராங்க, வேலை பார்க்கறதுக்காக கோவை வராங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒருத்தன் பல்லடத்தில் போய் கொலை பண்ணுறான். இதெல்லாம் நடந்திருக்கு, நம்மளே பேசியிருக்கோம் போது. அப்போது மதுரையில் வந்து அதிகமாக நிறைய நபர் வந்து கோயம்புத்தூருக்கு போயிடுறாங்க. சென்னைலாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு, கோவை தான் பீக்கு. கோவை தான் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்க இடம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் கோவையிலேருந்து எவனா ஒரு பையன் ஸ்டூடெண்ட் வந்தாலும், இல்லை அங்கேருந்து எவனா வேலை செய்கிறவன் வந்தாலும், அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கவங்கலாம் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பசங்களை வந்து கோவைக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் சென்னை சூதானமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னைக்கே பெண்கள் அனுப்புகிறாங்க. போங்க சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணுங்க, இதில் இருங்காட்டுக்கோட்டையில் ஒர்க் பண்ணுங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுங்க. எல்லா பசங்களும் 4 பேர் பொண்கள் ரூம் எடுத்து தங்குதுங்க, வேலை பார்க்குதுங்க, கல்லூரி படிது, உமன்ஸ் ஹாஸ்டலில் இருக்குது, ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அரசு ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் கோவையில் வேலைக்கு அனுப்புறதுக்கும் ஒரு பசங்களை பயப்படுறாங்க. தென் மாவட்டங்களில் இருக்கும் கல்லூரிக்கு அனுப்ப, ஏன்னு கேட்டால் அங்கே எல்லா விதமான கெட்டதும் இருக்குது. ஒரு நல்ல பையனை கோயம்புத்தூருக்கு அமிச்சிட்டா அக்யூஸ்டாக தான் வரான் வெளியே. இது மாற்றுக்கிறதே இல்லை. 100 உதாரணம் நம்மளால் சொல்ல முடியும். இப்படி கோவை ஆகிப்போயிடுச்சு. நம்ம அந்த விஷயத்தை வந்து இதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறோம். இதுக்கு நடுவில் இந்த இவங்களை கர்நாடகா மாநிலத்தை பெங்களூரில் இந்த தொழிற்சாலையை பிடிச்சோன்னே இந்த ரேணுகாவை கைது பண்ணுறாங்க. இந்த ரேணுகாவை கைது பண்ணும்போது தான் ரேணுகா கிட்டேருந்து மாட்டினது எவ்வளோன்னா, மயக்கப்பட்டுறாதீங்க, 56 கோடி ரூபா போதைப் பொருளை ரேணுகா கிட்டேருந்து கைப்பற்றுறாங்க. 56 கோடி ரூபா போதைப் பொருள். அதில் ஒரே டைமில் என்ன பண்ணுறாங்க, தமிழகம் முழுவதும் உயர் ரக கஞ்சாவை சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர் உதவியுடன் இலங்கைக்கு கடத்துறதுக்கு எடுத்துகிட்டு போன விஷயத்த அம்பலமாக்கிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இவங்களோட கண்டென்ட் மட்டும் 56 கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. 56 கோடி ரூபா போதைப் பொருள். இதெல்லாம் இல்லாமல் இந்த பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அப்படின்னு இருக்கோம்ல, அவருடைய ஃபேக்ட்ரி 3 தொழிற்சாலைகளை பிடிக்கும்போது அதுலேருந்து ஒரு விஷயங்கள் தென்படுது. என்னென்னா அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது 24 இங்கே நடக்குது, 22 அப்துல் காதர் அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து, இது எல்லாம் தனித்தனி கதை, கிளை கதைகள். இது எல்லாம் ஒன்றா எங்கே வந்து சேருது, கஞ்சான்ற ஒரு இடத்துல வருது. ஆந்திரா, கர்நாடகா, கோயம்புத்தூர், மும்பை, அது இல்லாமல் திருவள்ளூர், திருத்தணி, வாணியம்பாடி, இப்படியே நேரம் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ராமநாட்டில் இப்போ எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க. அப்போ இதோட ஹப்பு பெங்களூரு, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. இப்போ இதை பண்ணும்போது தான் என்ன பண்ணுறாங்க, சோதனை பண்ணும்போது 3 தொழிற்சாலையும் சோதனை பண்ணும்போது 4 கிலோ 100 கிராம் பிரபலமாக இருக்க ஒரு போதைப் பொருள் மெத்தபெட்டமைன், 4 கிலோ 100 கிராம் அதை கைப்பற்றியிருக்காங்க. 4 கிலோங்கிறது அதுவே பல கோடிகளுக்கு போகுது. 4 கிலோ 100 கிராம கைப்பற்றியிருக்காங்க. கைப்பற்றின உடனே இதெல்லாம் பெங்களூர்ல கைப்பற்றிட்டு, அது இல்லாமல் இவங்க வந்து இந்த போதைப் பொருள் உருவாக்குறதுக்காக சில ரசாயனங்கள் தேவைப்படுதுல்ல, அது வந்து 17 கிலோ ரசாயனங்களை, 4 கிலோ 100 கிராம் மெத்தபெட்டமைனையும் 17 கிலோ ரசாயனமும், இதனுடைய மதிப்பு மட்டும் 55 கோடியே 88 லட்சம் ரூபாய். அது தனி. இது ஐடி ஊழியர் தனி 56 கோடி. ஓகேங்களா? இது மொத்தமா மெட்டீரியல் மட்டுமே 60 கோடி ரூபாய். தொழிற்சாலைக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருது. இதை வந்து உடனே கர்நாடக மாநிலத்தோட போதைப்பொருள், அதாவது உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் அவர்கிட்ட அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறார், உறுதிதான் இந்த மாதிரி இது வந்து காங்கிரஸ் அரசில் வந்து இந்த மாதிரி ஒரு பேருக்கு எடுத்துருச்சு, இந்த மாதிரி நடந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து முதல்வர் சித்தராமையாவோட சொந்த ஊர் மைசூர்லேயே வந்து ஒரு போதைப்பொருள் தொழிற்சாலை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, ஈயம் பூசின மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரியும் அவர் பதில் சொல்லணும்ல. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
இந்த மாதிரி 55 கோடி 60 கோடிலாம் இல்லை, மொத்தமே 1.5 கோடி ரூபாய் தான். தயாரிக்கிறதுக்கு உண்டான எல்லா கண்டென்ட்டும் வந்துருச்சு, தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான், கட்டு. இப்போ இந்த விஷயம் கட்டு, போதைனால திருச்சி பக்கத்தில் அதாவது திருத்தணியில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 3 கிலோ கஞ்சா மாட்டிருக்கு. ராமநாதபுரத்தில் இப்போ 24ஆம் தேதி 564 கிலோ கஞ்சா மாட்டிருக்கு. திரும்ப வாணியம்பாடியில் 28ஆம் தேதினா எங்கே நேற்று காலையில் முந்தானத்து நடந்தது. வாணியம்பாடியில் ஹோட்டலில் ஒரு கஞ்சா குழுவினர் சண்டை போட்டு பிடிச்சிருக்காங்க. பார்த்தா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கஞ்சா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 நாள் முன்னாடி, 2 நாள் அநேகமாக இருக்கும், திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டீமை பிடிச்சிருக்காங்க. அதில் 4 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 days முன்னாடி பிடிச்சிருக்காங்க. கஞ்சா ப்ளஸ் போதை மாத்திரை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் உடைய நேற்று முன்தினம் கோவில்பட்டியில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. நான் சொன்னது இவ்வளோ தான், இன்னும் நிறைய இருக்குது, இவ்வளோ தான் சொன்னது. உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சதுக்கு உண்டான இதெல்லாம் யார் வேணாலும் பார்த்துடலான்னு வச்சுங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது இவ்வளோ இடத்துல வந்தது ஏன் சென்னைக்குள்ளே வரலாம்? சென்னைக்குள்ளே எங்கேயாவது வாங்கிட்டு வந்து எவனா குடிக்காதவன், கஞ்சா குடிக்காதவன் இருக்க மாட்டான், கண்டிப்பாக இருப்பான் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆனால் விற்கிற இடம் எங்கேயும் இல்லையே. ஆனால் இது தமிழகம் முழுவதும் இதான் நிலைமை. ஆமாம், இதுக்கு நடுவில் ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். சனிக்கிழமை சென்னை டு திருத்தணி போயிட்டுருக்கு ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின். அதில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த சோலாப்பூரை சேர்ந்த சுராஜ், 33 வயசு பையன், சுராஜ்னு ஒரு பையன். அவங்க தெரியல வடக்கன்ஸ் என்ன பண்ணுவான், சீட்டே காலியாக இருந்தால் கூட பாத்ரூமில் தானே உட்காருவான். அதானே அவனுங்க பாலிசி. இந்த நாட்டை குட்டி சவர ஆக்கிறதுக்கு அவனுங்க தானே ஒரு காரணம், முக்கியமான காரணம். தமிழ்நாட்டையும் நாஸ்தி பண்ணுறாங்கல்ல. ட்ரெயின் காலியாக இருக்குது, அப்போ நீ சீட்டில் உட்காரணும். ட்ரெயின் ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பாத்ரூம்லேயே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு பயந்துகிட்டே யாரும் ட்ரெயின்லேயே போகிறதில்ல. நீங்கள் எப்போ ஏறுவீங்க, எவ்வளோ டிக்கெட்டில் ஏறுங்க, எப்படி வந்து உட்காருவீங்க, எந்த இடத்துல யார் மேலே ஏறி படுப்பீங்க, எங்கெங்கே உட்காந்துருவீங்கன்னு தெரியாது. ட்ரெயின் டோட்டல் காலியாக இருக்குது. சீட்டில் உட்காராம அந்த ஏறி இறங்குற இடத்துல அந்த கம்பி நடுவில் இருக்கலாம், அது பக்கத்தில் எப்படியோ உட்காந்துருக்கான். 33 வயசு பையன். அவன் சென்னையில் வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு லீவுக்கோ எதுக்கோ திருத்தணி போகிறான், வேற ஒரு வேலை செய்கிறதுக்கு, வேலை தேடுறதுக்கோ எதுக்கோ போகிறான். அதுக்கு முன்னாடி திருவாலங்காட்டில் ஒரு குரூப் ஏறுது. அதாவது ஜொனைல்ன்றனால அவங்க பேரை நம்ம சொல்லலை, ஆனால் அவங்க அப்பனுங்கெல்லாம் நாண்டுக்கிட்டு சாகணும், அவங்க பெற்றோர்கள் நாண்டுக்கிட்டு சாகணும். இன்னைக்கு தான் தப்பு பண்ணிட்டான்றதெல்லாம் கிடையாது. அதுங்க மூஞ்சியை பார்த்தாவே அக்கிஸ்ட்டு, தலை ஃபுல்லாக கோல்டு கலர் அடித்து வச்சிருக்கு. ஒன்று, அதாவது நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் வருவார்ல, இப்படி கை வச்சோம், ஐயோ என்னடா மேலே புள்ள பண்ணி படுத்துருக்கான், அந்த மாதிரி ஒரு புள்ளைய முடி வச்சிருக்கு. அது நல்ல பிள்ளையா? அப்போ அவனுங்கெல்லாம் அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? ஏறினதும் இல்லாமல், நான் அந்த படத்தை உங்களுக்கு தரேன், பப்ளிஷ் பண்ணுங்க. ஏறினதும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மது, கிளாஸ், சைட் டிஷ், வாட்டர் பாயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே ரயில் பெட்டியிலே வச்சு ஊற்றுறாங்க. ஊற்றி அதே ரயில் பெட்டியில் குடிக்கிறானுங்க. இதை அவனுங்காலுங்களே ஒருத்தனை வந்து வீடியோ எடுக்க வைக்கிறானுங்க. வீடியோ எடுத்து ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட்டாக இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறானுங்க. 17 வயது பசங்க, 2 பையன், ஒரு பையன் அரக்கோணத்தை சேர்ந்தவன், ஒரு பையன் திருவாலங்காட்டை சேர்ந்தவன், ஒரு பையன் இன்னொரு பையனும் பக்கத்து ஊரை சேர்ந்தவன். எல்லாருக்கும் 17 வயசு. குடித்ததும் இல்லாமல் ஃபோனில் கானா பாட்டு போடுறானுங்க. போட்டுட்டு ஒருத்தன் பாடுறான். அப்போ ஒருத்தனும் உள்ளேருந்து ஒரு பெரிய பெரிய கத்தி எடுக்கிறான், பட்டா கத்தி, தலையே இல்லாமல் முண்டமாக இருக்கும்ல பட்டா கத்தி மாதிரி எடுத்துக்கிட்டு, அந்த சிலம்பம் பண்ணும்போது பயிற்சி பண்ணும்போது ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரயிலுக்குள்ள இப்படி ரொம்ப நேரம் இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ இவங்க போதை தலைக்கு ஏறுது. இப்போ எது சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இவர்கள் கஞ்சா போதை வேற, அது இல்லாமல் மது போதை வேற. கஞ்சான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மது குடிச்சதுக்கு அவனுங்களே ரெக்கார்டை கிரியேட் கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டு
கொஞ்சம் போதைக்கு தலைனா இவன் உட்காந்து பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு தானே இருப்பான் இவன். இவனை வெட்டலாமாடா, இவனை வெட்டுற மாதிரி சீனை போகிறேன்டா எடுறான்னு சொல்லிட்டு அவனை உட்காந்துருக்கும் போது அவங்ககிட்ட இப்படி 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 பண்ணிட்டு இப்படி குத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் அவனுங்களே கண்டென்ட் கொடுத்துட்டானுங்க, நம்மளுக்கு தேவையில்லை. வீடியோ எடுத்து இப்படி கத்தியை காட்டுறானுங்க. அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே போங்கன்னு அடுத்து திருத்தணி ரவிஷன் வந்துருச்சு. உடனே அவன் என்ன போனான், இவங்க போதைக்கு தலையனே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஷையில் போங்கடான்னு சொல்லிட்டு போனால் கூட அவன் கெட்ட வார்த்தையில் ஏதாவது இப்படி பண்ணுறவனுங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட என்ன தப்புன்னு தான் நமக்கு தோணுது. அப்போ இறங்கி வெளியே ஒன்று இறங்கடான்னு சொல்லி இறங்கி ஒருத்தர் பையனை வீடியோ எடுக்க வச்சுட்டு இன்னொரு பையன் பாட்டு பாடின்னு இன்னொரு பையன் கையில் கத்தி வச்சுக்கிட்டு 2லேருந்து 3 பசங்க கத்தி எடுத்து நிராயுத பாணியாக இருக்கிற மொழி தெரியாத ஒருத்தனை வந்து கண்ணா பின்னான்னு உடல்ல எல்லா இடத்துலையும் வெட்டுறானுங்க. மாற்றி 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 வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வெட்டின இடத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே திருத்தணி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு 12 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு யாரோ போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு எலும்பு குண்டு கிடந்திருக்கு அந்த இடத்துல. அதை கண்டுபிடிச்சி உடனே போயிட்டு எடுத்துகிட்டு போய் அது ஒரு எஃப்ஐஆர் போட்டு என்கொயரி இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷன், எப்பயுமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலலாம் ஒரு புதர்கள் மாதிரி இருக்கும் தானே, அது வந்து காலங்காலத்துக்கு அப்படி தானே இருக்கும். அப்போது அந்த இடத்துல போலீஸ்லாம் எதுவுமே இல்லை. இவனுங்க அவன் பாவம் வெளி மாநிலம் இங்கேருந்து அங்கே போய் இறங்குறான். அப்போ அவனை திறத்திக்கிட்டே நிராயுத பாணியாக இருக்க பசங்க அவனை கொடூரமாக வெட்டுறானுங்க. அதாவது தெரியாமல் செய்து விட்டேன்னு இவங்க சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னு கேட்டால் குடித்ததையும் தெரிஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். சின்ன பையன் கிடையாது, 17 வயசு. இப்போ ஐக்யூ லெவல் கூட இருக்குது. இப்போ ஐக்யூ லெவல் தூக்கி சாப்பிட்ற 17 வயசை இப்போ வயசை இவங்களை இளம் சிறாரே போட்டிருக்க கூடாதுன்ற இவங்கெல்லாம் பாத்ரூமில் உழ வச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும். கெண்டைக்கால் நரம்பு அறுக்கணும். எங்க டெல்டா பாஷையில சொல்ற மாதிரி அவனுங்க கெண்டைக்கால் நரம்பு அறுக்கணும். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க நல்ல அப்படிதான் கமாண்ட்லாம் அந்த ஏன்டா அதை அவனுங்க தான் போடுறானுங்க. போட்டுட்டு அதை குடிக்கிறதையும் போடுறான். அதை கத்தி எடுத்து டான்ஸ் சிலமா சுத்துறான். அதாவது கம்பார்ட்மெண்ட்ல ஆகும்போது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. அப்போ இந்த பையன் வந்து கீழே உட்காந்துருக்கான். இவனை வெட்டி வச்சுட்டு வெளியே வந்து இவனை கொடூரமா வெட்டுறானுங்க. விசாரிச்சதுல அந்த பையனுக்கு 75லேருந்து 80 தையல் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கண்ணாப்பினான்னு வெட்டியிருக்காங்க. இதே நம்ம மாநிலத்து பையனாக வேற எவனா இருந்தான்னா அவன் செத்துருப்பான். ஒன்று. ரெண்டாவது அந்த பையன் போதையில் இருந்தால் கூட அவன் செத்துருப்பான். அவன் வந்து இந்த நேரம் வந்து எப்படி இருக்கான்றது தெரியல. அவன் கண்ணாப்பினான்னு அவனை வெட்டிட்டு இது ஒரு பெருசாக சனிக்கிழமை வரல. அப்போ ஐஜி அஸ்ராக்கார்கோட ஸ்பெஷல் டீம் தான் வந்து அவங்கள தூக்கியிருக்காங்க, பிடிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. 3 வந்து வர மாதம் 16 தேதி வரைக்கும் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த இதில் வந்து கிளை சிறார் சிறையில் அடைக்கிறது மாதிரியும் ஒரு பையன் மட்டும் படிக்கிறனால இதெல்லாம் படிச்சுன்னா அப்துல் கலாம் ஆக போகுது. இதையும் தூக்கி ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கணுன்றேன். அதுக்கு குளிர் விட்டுருச்சுல, அவ்வளோதான். அப்பா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பயம் இருக்காது அவனுக்கு. பயம்னா என்னன்னே தெரியாமனால தானே கத்தி எடுத்து காட்டுறான். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கும் போது இதெல்லாம் பண்ணால் கேடுன்னு தெரியும்ல. இப்போ கத்தியை எடுத்து பட்டா கத்தியை 17 வயசு பையன் ஜெயிலுக்கு அதான் ட்ரெயினுக்கு கொண்டு வரான். ஒயின் ஷாப்பில் போய் போதை வாங்கியிருக்கான். அது இல்லாமல் கஞ்சாவும் வச்சு அடிச்சிருந்துருக்கானுங்க. அப்போ கத்தி எட்டுன்னு வந்து ஓடுற ரயிலில் வேற மாநிலத்துக்காரனை போய் வெட்ட முடியுது. ஏன் நடுவில் யூனிஃபார்ம் போட்டு வந்தால் வெட்டிடுவானுங்களா? அப்போ தெரியுமா போலீஸுக்கு? இப்போ போலீஸ் தெரியும்ல, இவங்க போலீஸ் அப்படின்னு தெரியும்ல. அப்போது ஒரு வட மாநிலத்துக்காரன் அவன் நிராயுத பாணியாக இருக்கான், எதுவுமே இல்லைன்றனால அவனை கொடூரமாக தாக்கி. இப்போ இதுக்கு பின்னணிலாம் பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளூரில் அன்னைக்கு சௌமியா அன்புமணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த வீடியோவை பற்றி இன்றைக்கி காலையில் அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தார். பொதுவாக அது வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டார்ல, பொதுவாகவே எல்லாருமே அதை கண்டிக்கக்கூடியது தான். இப்போ அந்த ஒரு பையனை பாதி பேர் என்ன சொன்னாங்க, அவனை கூட படிக்கிறான்னா அவன் என்னத்தை படிக்க போகிறான், இனிமேட்டு அவன் படித்து அப்படியே டாக்டரேட் வாங்கி ராக்கெட் சயின்டிஸ்டாக ஆக போகிறான் ஒன்றும் கிடையாது. அது அவ்வளோதான். அது ஏன்டா இப்போ விளையும் பயிர் முளையிலே தெரியும்ன்றா அது முடிஞ்சு போச்சு கதை. அதனால் கஞ்சாக்கள் இவ்வளோ புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. காவல்துறை எவ்வளோ தடுத்து கொண்டு தான் வருது. இருந்தாலும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு பொட்டலமாக போட்டு ஏரியாவில் விற்றுக்கிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போய் இன்றைக்கெல்லாம் கஞ்சா அப்படின்னாவே நடுவில்
காவல்துறை 1 கிலோ 100 கிராம் கஞ்சா, 1 கிலோ 50 கிராம் கஞ்சா, 1 கிலோ 250 கிராம் கஞ்சா, 2 கிலோ 250 கிராம் கஞ்சானவே அது செட்டிங்காக தான் இருக்குது. அப்போ நிறையா மாட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் தோன்றுறாங்க. அதனால் அதே பொய்யை திரும்ப 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 சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி காவல்துறை வந்து இன்னமும் கஞ்சானால வந்து போதைக்கு அந்த காலத்தில் 50 வயசு 40 வயசு ஆளுங்க கஞ்சா குடிச்சாங்கன்ற காலம் போய் 15 வயசு 20 வயசு பசங்கள்லாம் கஞ்சா குடிக்கக்கூடிய நிலைமை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும் கஞ்சா அரசையும் தாண்டி போலீஸ் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அடக்குறாங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. பல தனியார் கல்லூரிகளுக்கு வெளிப்புறங்கள்ல ஹாஸ்டல் இல்லாம பல்வேறு இடங்கள்ல ரெய்டு எல்லாம் போறாங்க. அது வந்து சம்பிரதாயமாக இருக்கே தவிர அதை வந்து ஒரு ஐபிஎஸ் என்ன சொல்றாரு, அந்த 566 கிலோ பிடிக்கும் போது ராமநாதபுரத்தில் அவங்க பயங்கர பிரெயினா இருக்காங்க. எல்லா எப்படிலாம் அதை நீங்க காவல்துறை இந்த வழின்னா அவன் அதுல கிரிமினலுக்கு தானே அதிகமான வழிகள் தெரியும். இப்போ சைபர் கிரைம்ல என்ன விதமான பேங்க்ல ஒரு வாட்டி ராங் பண்ணா ஏடிஎம் கார்டு பின் லாக் ஆகிடும், 2 வாட்டி பண்ணும். அப்போ பேங்க்கும் சர்வரை என்னென்னலாம் செக்யூரிட்டி பண்ணி வச்சிருந்தாலும், ஹை செக்யூரிட்டி விங்ல வச்சிருந்தாலும் அதுல ஒரு கிரிமினல் கண்டுபிடிச்சி திருடுற ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கணும் போது இதை வந்து முழுவதும் ஒழிக்கணும். 2.0 3.0ன்னாங்க. இப்போ இந்த அரசு தேர்தலுக்கு முன்னாடி முழுவதும் கஞ்சாவை வந்து இது வந்து விமர்சன பொருளாக இல்லாமல் பார்த்துக்கிறது அரசோட கடமை, காவல்துறையோட கடமை. இப்போது தற்போது கஞ்சா இப்படி தான் புழக்கத்தில் இருக்குது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளோ நம் வீட்டு பிள்ளைகளோ பாதிக்காமல் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் அச்சமும் கலந்ததற்காக இந்த நேர்காணல். ரொம்ப நன்றி சார். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கஞ்சா வருது, கஞ்சா புழக்கத்தினால எப்படி எல்லாம் சக உயிர்கள் பாதிக்கப்படுது, எப்படி தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க. பார்க்க வேண்டியவர்களுடைய காதுகளுக்கு நிச்சயமாக இந்த காணொலி போய் சேரணும். ஏன்னா போலீஸ்க்கு நல்லாவே தெரியும், குறிப்பாக போலீஸும் சரி அரசும் சரி இந்த கஞ்சா புழக்கம் போதைப்பொருள் புழக்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆக்ஷனை எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு சாமானிய மக்களாக நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள். இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போய் சேரும்னு நினைக்கிறேன். நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார்.